18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நம்ம பூப்பர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3-4 வருஷத்துல இருந்து நமக்கு நல்ல எனர்ஜெட்டிக் எக்ஸ் வெளியே வரும். அந்த எனர்ஜெட்டிக் எக்ஸ் வெளியே வரும்போது நம்ம கர்ப்பம் அடைஞ்சா அந்த குழந்தை நல்ல தெம்போட பிறக்கும். 18லிருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற எக்ஸ் அவ்வளோ ஹெல்த்தி எக்ஸா இருக்கும். அதனால அந்த குழந்தைகள்லாம் வெளியே வரும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. 30 வயசுக்கு மேல நீங்க கர்ப்பம் தெரிச்சா அந்த முட்டையாகப்பட்டது எனர்ஜி இல்லாம தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் மூத்த புள்ள நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், 2வது புள்ளையும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 30 வயசுக்கு கீழே நீங்கள் எந்தெந்த குழந்தைங்கள பெற்றுக்கிட்டீங்கோ அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 30 வயசு காலந்தாழ்ந்து நீங்கள் குழந்தை பெறுறது அந்த கருமுட்டைகளோட வீரியம் குறைஞ்சி போய் தான் அந்த குழந்தைகள் நோயாளியாக பிறக்கும் போதே வளருது. அதுக்கு பால் கூட நம்ம சரியாக ஊட்டுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால் சிறிய வயதிலேயே 30 வயசுக்குள்ளேயே நம்ம குழந்தை பேரு பாக்கியம் பெற்றால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வருங்காலத்தில் நன்றாக நோய் நொடி இல்லாமல் வளரும்.